தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 37 நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நம் அறிவுக்கு எட்டாத பெரியவனவற்றை செய்கின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் கூட நினைத்து பார்க்க முடியாத வியத்தகு நம் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இன்று நடைபெறும், நாளை நடைபெறும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் எதற்காக தாமதமாகிறது என்று நம் அறிவுக்கு எட்டாது. நாம் அதை நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் நாம் நினைத்த காரியங்களை விட அதிசயமான, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே காத்திருத்தல் நமக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே கர்த்தர் நமக்கு காத்திருப்புக்கு கூறுகின்ற பதில், நீங்கள், அதாவது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கால தாமதத்திற்கு நாம் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்து நம்மையும் நம் சந்ததியையும் மகிழ்ச்சியுற செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. நீர் எங்களுக்கு நாங்கள் நினைக்க கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களுடன் சேர்ந்து யாரெல்லாம் சோர்வாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர் அனைவருக்கும் நீர் கூறின இந்த ஆறுதலின் வாக்குத்தத்திற்காக நன்றி. நீர் செய்ய போகின்ற பெரிய அதிசயமான காரியத்திற்காகவும் கோடி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.